விஜய் அரசியல் வாங்க. முதல்ல உங்கள் அப்பா பேச்ச கேளுங்க. ஒரு படத்துக்கு 150 கோடி 200 கோடி வாங்குற, ஒரு வருஷத்துக்கு 400 கோடி வாங்குற, ஒரு 100 கோடி போய் பையனுக்கு செலவு பண்ணா. 150 கோடி வாங்கிட்டு ஒரு 5 கோடி ரூபா செலவு பண்ணிட்டா போதுமா? எம்ஜிஆர் 100 ரூபா சம்பளம் போது 90 ரூபா செலவு பண்ணாரு. எத்தனை பேர் ஒரு செருப்பத்து ஊற்றுக்கிறீரா, ஒரு திசையை ஊற்றுக்கிறீரா, ஒரு சாப்பிட ஊற்றுக்கிறீ, எனக்கெல்லாம் எது சார் 150 கோடி 200 கோடி தகுதி இருக்கு? முதலமைச்சர்னா மக்களோட ஏதோ புரியுற மாதிரி பேசுறியா? நீ ஏன் பேசுற, நீ ஏன் சிரிச்சுக்கிறியா, நீ ஏன் துண்டெல்லாம் தூக்கி போடியாட்டியா, பணம் வச்சுக்கிறியா? யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏதோ விஷயமா வந்து சொல்ல பார்க்கலாம். நியூஸ் 10 சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா. யாரு? விஜய் இதை போடுங்கண்ணா. விஜய்க்கு நான் ஒன்று சொல்கிறேன். ஐயா விஜய் அரசியல் வாங்க. முதல்ல உங்கள் அப்பா பேச்ச கேளுங்க. உங்கள் அம்மா கூட இருங்க, உங்கள் மனைவி கூட இருங்க, உங்கள் பிள்ளை கூட சந்தோஷமாக இருங்க, உங்கள் பையன் கூட சேர்த்து. உங்கள் பையன் நீ 150 கோடி 200 கோடி சம்பளம் வர, இன்னொரு பேர் கட்டாயம் போகிறான். நீ அவனுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டியது தானே? சினிமாவில் 150 கோடி 200 கோடி சம்பாதிக்கிற, ஆனால் உன் பிள்ளை ஏற்று போய் கதை ஏற்றுக்கணும் போய் இன்னொரு ஏன் தயாரிப்பாளர் பார்க்கணும்? நான் படம் தயாரிக்கிறேன்டா, நான் படம் தயாரிக்கிறேன், நீ டேரக்ஷன் பண்ணான்னு சொல்கிறது இல்லையா? சொல்கிறது இல்லையா? சொல்லணும் இல்லை, ஏன் சொல்ல மாட்டேற? அவனை கண்டுக்க மாட்டேறியா? ஏன் கண்டுக்க மாட்டேற? இன்னொரு தயாரிப்பாளருக்கு எதுக்கு போகிற? அப்போ இன்னொரு தயாரிப்பாளர் எதுக்கு போகிற? அப்போ நீ படம் தயாரிச்சு நீ ஒரு 10 கோடி 50 கோடி ஒதுக்கு, உன் பிள்ளைக்காக ஒதுக்கு. 200 கோடி வருஷத்துக்கு ஒரு படத்துக்கு 150 கோடி 200 கோடி வாங்குற, ஒரு வருஷத்துக்கு 400 கோடி வாங்குற, ஒரு 100 கோடி போய் பையனுக்கு செலவு பண்ணா. ஏன் மொத்தம் தயாரிப்பாளர் கிளப்புற? அப்போ உன் வீட்டு பணம் மட்டும் பணம், மற்ற தயாரிப்பாளர் மட்டும் பணம் கிடையாதா சார்? விஜய் வந்து முதல்ல அவங்க அப்பாவை அம்மா பேச்சை கேட்டுக்கின்னு அவங்க மனைவி கூட இருக்கட்டும். அப்புறம் அரசை பற்றி பேசலாம். அதுதான் சொல்கிறேன் சார். அநியாயம் சார். இதெல்லாம் அவங்க கேட்கல சார். யார் கொடுக்குறாங்க? இவங்க தயாரிப்பாளர் இருக்கிறாங்க, அவங்க பண்ணுற வேலை சார். அவங்கள எனக்கு கொடுக்குன்னு கேட்குறாங்க. ஒன்றும் கிடையாது, எல்லாமே அவங்க கொடுக்குறது. அதனால் என்ன பண்ணுறாங்க, ஏற்றிக்கிட்டே போகிறானுங்க. அதை வாங்குறானுங்களா? இவனுக்கு எதனா பண்ணுறான்னு நினைக்கிறியா? நாட்டுக்கு நல்லது செய்கிறானுங்கிறா? என்ன உதவி பண்ணுறாங்க? 150 கோடி வாங்கிட்டு ஒரு 5 கோடி ரூபா செலவு பண்ணிட்டா போதுமா? எம்ஜிஆர் 100 ரூபா சம்பளம் போது 90 ரூபா செலவு பண்ணார். 100 ரூபா சம்பளம் வாங்கும்போது 90 ரூபா தர்மன்ட்டு போனார். 10 ரூபா தான் வீட்டுக்கு எடுத்து போனார். இவனுக்கு எப்படி 200 ரூபா வாங்கிட்டு 5 கோடி செலவு பண்ணிட்டா போதுமா? ஒன்று தான் நான் கல்யாண மண்டபம் இருக்குது, அந்த கல்யாண மண்டபத்தில் இலவசமாக நான் என் இளைஞர்கள்லாம் இலவசமாக திருமண மண்டபம்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டியது தானே? அது எப்படி? இளைஞனுக்கு உன்னை தேடி வரான், உனக்கு கொடி காட்டுறான், உனக்கு தோரணம் காட்டுறான், உனக்கு பாலாபிஷேகம் பண்ணுறான், ஏந்து ஊந்து கை கால் அடியே பாடுது. அவனுக்கு செய்ய துப்பு கிடையாது. கார்பரேஷனுக்கு வாடகை விட்டுக்கின்னு 2 லட்ச ரூபா வாடகை, 3 லட்ச ரூபா வாடகை. இதில் பணம் சம்பாதித்தும் பார்த்தாப்ப இதுவும் சம்பாதிக்கிறீங்க. ஏன் எவ்வளோ பேர் ரோட்டில் படுத்து கிடக்குறானா? ஏன்டா ஒரு மண்டபத்தை கூட்டு எல்லாம் இலவசமாக படுங்கடா, இங்கே படுத்துங்க, இங்கே சாப்பிடுங்க, இங்கே இருங்க அப்படி சொல்லலாம் இல்லை? இன்னொரு மண்டபத்தில் எல்லாம் சமையல் செய்யுது. எவ்வளோ பேர் பட்னியாக கிடக்குறான் ரோட்டில் கட்டுற சனியில் எவ்வளோ பேர் பட்னியாக இருக்கிறான், எவ்வளோ அழுக்கு துணியாக இருக்கிறான். அவனுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துருப்பா, செருப்பு இல்லாமல் காலில் போகிறானே. எத்தனை பேர் ஒரு செருப்பத்து ஊற்றுக்கிறீரா, ஒரு ட்ரெஸ் எடுத்து ஊற்றுக்கிறீரா, ஒரு சாப்பிட எடுத்துக்கிறீ. இவனுக்கெல்லாம் எது சார் 150 கோடி 200 கோடி எதுக்குன்னு கேட்குறா? இவனுக்கு கல்யாணமாக கட்டி போகிறது, லண்டனில் இடம் வாங்கி போடுறதுக்கு 400 ஏக்கர் 500 ஏக்கர் வாங்கி போகிறதுக்கு இவனுக்கு 150 கோடி. எதுக்கு 150 கோடி தரீங்க? தயாரிப்பாளர் தான் கேட்குறான். எதுக்கு அவனுக்கு வசூல் பண்ணுறதுக்காக? அவனுக்கு தான் என்ன சார் அநியாயம் சார். பண்டத்தில் வாங்குற சம்பளம்லாம் ரொம்ப அதிகம். சொல்லுங்கள் சார். 30 வயசுலேருந்து அரசியல் இருந்து அதுக்கப்புறம் வந்தாங்க சார். எம்ஜிஆர் வந்து சார் நீங்கள் வேற முதலமைச்சராக கனவுகளே காண முடியாது சார். அது எப்படி சார்? அவங்களாம் ஒரு தகுதி இருக்கு. என்ன தகுதி இருக்குது முதலமைச்சர்னா? மக்கள் இருந்து சேவை செய்யணும். ஒரு பிரச்சனைனா அங்கே போய் என்னான்னு கேட்கணும். ஒரு டெத்து ஆச்சுன்னா அங்கே போய் என்னான்னு கேட்கணும். ஒரு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வச்சுன்னா அந்த கல்யாணத்துக்கு என்னென்ன ஓடணுமோ அந்த அப்போ பத்திரிக்கை வைக்கும் போது எந்த ஒரு அமௌண்ட்டு கொடுக்கணும். இதை வச்சு இந்த கல்யாணம் பண்ணி யார்கிட்டையுமே போட. எம்ஜிஆர் உதவி பண்ணதெல்லாம் எப்படி பண்ணார்? நீ எவங்கிட்டையும் போகக்கூடாது. ரெண்டாவது எப்படி நல்லா கேட்டுங்க. எம்ஜிஆர் ஒரு உதவி பண்ணான்னா அவன் உதவி பெற்றவன் வேற ஒருத்தவங்கிட்ட போகவே கூடாது. அதை வச்சு அவர் தான் அவரை இன்றைக்கி கடவுளாக இருக்கிறாங்க. அவருக்கு எங்கள் வீட்டில் சார் எம்ஜிஆர் படம் தான். எங்கள் வீட்டில் எம்ஜிஆர் படம் தான். சாமிலாம் நான் கும்பிட மாட்டேன். எம்ஜிஆர் படத்தை காலாண்டே ஏந்து சாமி கும்பிட்டு வட்டி ஏற்றிட்டு எம்ஜிஆர் கும்பிட்டு தான் போவோம். எனக்கு இருக்கிற உலகத்தில் ஒரே ஒரு கடவுள், ஒரே தலைவன், ஒரே இறைவன், ஒரே தலைவன், ஒரே மனிதன் உலகம் இருக்கிற வரை இனிமேல் தோன்றனாலும் சரி, இனிமேட்டு உலகம் அழிஞ்சு இன்னொன்று உருவானாலும் சரி, எம்ஜிஆரை தவிர இந்த உலகத்தில் பிறப்பே கிடையாது சார். ஒரே பிறப்பு தான் எம்ஜிஆர். நமக்கு என்ன சார் சொன்ன அறிவுரை கேட்டாலும் மனிதனாகவே ஆகலாமா சார்? நான் பார்க்கவே இல்லை.
எம்ஜிஆரை பார்க்கவே இல்லை. எம்ஜிஆர் படத்தை மட்டும் நம்ம பார்த்துருக்குறோம். அவர் சொன்ன அறிவுரை, அவர் சொன்ன மெசேஜ் எந்த படத்தில் எவனா சொல்லுவானா? எம்ஜிஆர் படத்தில் இப்போ இருக்கிற இளைஞர்லாம் வந்து எம்ஜிஆர் படத்தை பாருங்கள், ஒரு வாட்டி பாருங்கள். எம்ஜிஆர் படத்தை பார்த்தாலே ஒரு மனிதனாக இருந்துடலாம். ஆட்டோமேட்டிக்காக சேவை செய்ய எண்ணம் வந்துடும் சார். ஆட்டோமேட்டிக்காக சேவை. மற்ற படத்தெல்லாம் பார்த்தா குட்டிச்சராக தான் போயிடுங்க இப்போ இளைஞர்கள்லாம். இப்போலாம் படம் எடுக்கிறாங்களா ஆண் சேர்த்துட்டு ஒரே போதை கலாச்சாரம், ஒரே குடி. ஏன் சார் ஒரு திரைப்படத்தில் வந்து குடி ஒரு பாட்டில் இல்லாமல் ஒரு புகை இல்லாமல் படம் எடுக்க முடியாதா? பண்ண மாட்டாங்க சார். இப்போ இருக்கிற எல்லாம் நீங்கள் அதை தானே விரும்புகிறீங்க இளைஞர்களே. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? டம் அடிக்கிறது, கிளாஸ் அடிக்கிறது, டான்ஸ் மார்க்கை காட்டுறது, பாரை காட்டுறது, அதை தான் நீங்கள் விரும்புகிறீங்க. நீங்கள் என்ன விரும்புகிறீங்க? ஒரு நல்ல புக்கை படிக்கிறீங்களா? ஒரு நல்ல திரைப்படத்தை பார்க்குறீங்களா? என்ன பார்க்குறீங்க இப்போ இளைஞர்களை சொல்லு? அப்போல்லாம் எம்ஜிஆர் படத்தை பார்த்து அவங்களாம் மாற மாட்டாங்க சார். அவங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க, அவங்க மாற மாட்டாங்க. அவங்களுக்கு தனியாக நல்லா பணம் சம்பாதிச்சு எங்கெல்லாம் போய் செட்டில் ஆகிடுவானுங்க. நல்லது செய்ய மாட்டானுங்க. இங்கே கிட்ட வீட்டுக்கு பாலை ஊற்றுறவன், அபிஷேகம் பண்ணுறவன், மாலை போகிற மாதிரி கீழே வந்து சாகணும். அதை இடம் போய் போக மாட்டான். இப்போ ஒருத்தன் கிளம்பி வருகிறான். இப்போ அதாவது இங்கே ஊரில் இல்லை, இப்போ இங்கே ஊரில் இல்லை. அவனுக்கு இப்போ போலீஸ் பாதுகாப்பு ஒரு 2 வருஷமாக. அவர் போய் துபாயோ என்னது மும்பை போய் அங்கே செட்டில் ஆகிட்டார். அங்கே செட்டில் ஆகிட்டார். ஆனால் அவருக்கு பாதுகாப்பாக அங்கே கொடுக்கணும். யார் விட்டு பணம்? மக்கள் வரி பணம். அது யார் கொடுக்குறது? அது யார் கொடுக்குறது? ஏன் இவங்க கொடுக்குறாங்க? அவன் இவனுக்கு ஜாலரா போடுவான், இவன் அவனுக்கு ஜாலரா போடுவான். அவன் செய்கிற தப்பு பூரா இவன் கேட்க மாட்டான். ஜெய்பீம் எப்போ வந்தது படம்? வந்து 2 வருஷம் ஆக போகுது. இன்னும் பாதுகாப்பு நீங்கள் கேட்குறீங்க. எனக்கு வேணாம், எனக்கு என்ன பாதுகாப்பு வேணும்? எனக்கு தேவையில்ல பாதுகாப்பு. ஏன் மக்கள் என் பணமும் சரி, அந்த பணம் அந்த எவ்வளோ கல்வி கொடுத்துருப்போ. இப்போ அவங்களுக்கு போலீஸ் காவல்துறையை நீங்கள் கொடுக்குற ரைட்டுன்னு வச்சுக்க. அது வேணாம். இப்போ உன்னை யாரும் வந்து துப்பாக்கி எடுத்து சுற்ற போகிறான்? இப்போ சிவகுமார் குடும்பத்தை யாரும் வந்து துப்பாக்கி எடுத்து சுற்ற போகிறாங்க? யாரும் சுட பார்த்துக்கிட்டாரு. உனக்கு எது பாதுகாப்பு? நீங்கள் செக்யூரிட்டி போட்டு இன்னி வச்சுனாக்கா ஏன் கவர்மெண்ட் கொடுப்பாது? ஏன்னா ஜால்ரா இவன் அவனுக்கு ஜாலரா போகிறது, இவன் ஜாலரா போயிட்டு அப்போ தான் இவன் படம் எல்லாம் பொய் சார். உண்மை பொய் 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 பித்தலாட்டம். தமிழ்நாடு குட்டிச்சேரா இங்கே சார். கேளுங்க சார், என்ன கேட்குறீங்க கேளுங்க. சீமானும் சரி விஜயும் சரி அதாவது சொன்னால் போட மாட்டீங்க. ஒரு வெங்காயம் பண்ண முடியாது, ஒரு வெங்காயம் போடவும் முடியாது. எப்படி ஒரு வெங்காயம் பிடிக்க முடியாது சார். பாதுகாப்பு அபிஷேகம் பண்ணுறாலும் உனக்கு ஓட்டு போடுறானா? பொதுமக்கள் மனசில் வரணும் சார். எம்ஜிஆரை பார்க்கல, இன்றைக்கி எம்ஜிஆர் பற்றி பேசுகிறேன்னா காரணம் என்ன? பார்க்காத ஒரு எம்ஜிஆரை பேசுகிறேன். நீ விஜய் பார்க்கலாம், அஜித் பார்க்கலாம், போய் பார்த்தா பருவத்தை வாங்கலாம். எதுக்கு வாங்கின செய்கிற? நல்லது செய்தால் யாராலும் பாராட்ட போகிறான். விஜயும் சரி சீமானும் சரி இவங்கெல்லாம் கூட்டம் சரி. உங்கள் பேச்சு பிறகு வரேன். சீமானும் கூட்டணி வைக்கிறேன். இவர் சிஎம் அவர் நடிப்பாரா? இவர் சிஎம் இவர் நடிப்பாரா? இவங்க 2 பேரும் யார் வரும்னு நடிப்பாங்க? இவர் விட்டு கொடுப்பாரா? அவர் விட்டு கொடுப்பாரா? 30 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு. சரி 30 லட்சம் வாங்கி கொடுத்தாரு. 30 லட்சம் 60 லட்சம் கூட வாங்க. நீ என்ன பேசுகிற? ஏதோ புரியுற மாதிரி பேசுகிறியா? நீ ஏன் பேசுகிற? நீ ஏன் சிரிச்சிக்கிற? நீ ஏன் புரியுதா? இந்த பக்கம் திந்திக்கிற நீ என்ன பேசுகிற? மக்களுக்கு புரியுதா? ஏதாவது நல்லது தானே எதனா செய்கிறியா? ஒருத்தான் துண்டு போட வரான். துண்டெல்லாம் தூக்கி போடியாட்டியா? பணம் வச்சுக்கிறியா அப்படின்னு கேட்குறேன். ஏன் சார் பணம் இருந்தா அவன் துண்டு வாங்குறது ஒரு சந்தோஷமாக போடணுமா இல்லையா? வாங்கி போடணும் ஒரு ஆறு. இதை மனுஷனோட நீ வச்சுன்னு கூட அதை தூக்கி கூட இப்படி ஓட்டுற போகிற. அதை விட்டையோ போயிட்டு தூக்கி போட அவன் மனுஷன் என்ன பாடுபோட? நீ என்ன எப்படி தலைவனாக வருவா? எப்படி தலைவனாக வரும்னு கேட்குறேன். யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏதோ சிஎம் வந்து சொல்ல பார்க்கலாம். 30 லட்சம் பேர் ஏற்றுனாங்க. இப்போ அதுதான் சிஎம் வர சொல்ல தனித்து நின்று சரி வாங்கிக்கிறாரு சார். சிஎம் வர சொல்லலாம், கூட்டணி வைக்காம வர சொல்ல. இன்னொரு 60 லட்சம் பேர் ஓட்டு போட்டால் சிஎம் போட சொல்ல. யார் வேணாம்? இப்போ நீ வேணான்னு சொல்கிறேன், நான் சொல்கிறேன். யார் வேணான்னு சொல்ல போகிறோம்? அப்போவா யார் வேணாங்க? இல்லை அவர் கேட்குற கேள்விக்கு நம்ம பதில் தெரிஞ்சால் நம்ம சொல்ல போகிறோம். இல்லைனாக்கா இல்லைன்னு சொல்ல போகிறோம். எல்லாம் மௌனமாக இருந்துட போகிறோம். பதில் தெரியலாம். சரி சார் வாங்கட்டும். மக்களுக்கு என்ன செய்கிற? நீ என்ன மக்களுக்கு என்ன செய்கிற? இல்லை சொல்ல ஏதாவது ஒன்று சொல்லலாம். சரி 30 லட்சம் ஓட்டு வாங்க. 30 லட்சம் ஓட்டு வாங்குறேன். 30 லட்சம் ஓட்டு வாங்குறேன். 30 லட்சம் ஓட்டு வாங்கி மக்களுக்கு நீ என்ன செஞ்ச? கேளுங்க அவர்கிட்ட கேள. ஐயா நீங்கள் பதில் சொல்ல மாட்டாங்க. அவங்க தெரிஞ்சே தானே பதில் சொல்லுவாங்க. தெரியாது. கீழ்ச்சிட்டா மட்டும் போதுமா? இல்லை கீழே போயிட்டா போதும்ண்ணா. அப்படி பண்ணுறது எப்படி பண்ணுறது அதெல்லாம் சரியாக போடுமா? மக்கள் மனசில் வரணும் சார். 3 வருஷம் சண்டை போட்டாராம் அவரா? அதெல்லாம் பிரகாரம் முதல்ல பார்த்ததே கிடையாது சார். முதல்ல இவங்கெல்லாம் யார் சார்? முதல்ல பிரபாகரன் பார்க்கறதுக்கு இவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? சீமானுக்கு தகுதி தான். யார் சார் தகுதி? பிரபாகரன்ற ஒரு தலைவனுக்கு பார்க்கறதுக்கு இவனுக்கெல்லாம் என்ன தகுதி? சும்மா ஆமை கறி சாப்பிட்டேன், நத்த கறி சாப்பிட்டேன், அப்படிலாம் என்ன கறி இது?
இதெல்லாம் 3 வருஷம் விடுதலை புலியோட சேர்ந்து சண்டை போட்டுருக்காரு. எவ்வளோ பெரிய விஷயம் இது. இவரா இப்போ இங்கே அதாவது இங்கே வந்தால் ட்ரெஸ்ஸை போட்டுன்னு இங்கே நான் சினிமா ஷூட்டிங் எடுத்துருப்பாரு, அது போட்டிருப்பாரு. நான் பாரு நான் வந்து விடுதலை புலியோட சண்டை போட்டேன்னு சொல்லிட்டு இங்கே சினிமா ஷூட்டிங் போடுவாங்களே, சினிமா ஷூட்டிங் போட்டு அது ட்ரெஸ் போட்டு ஃபைட் பண்ணுவாங்களே, அந்த ஃபைட் எடுத்துகிட்டு இதை பாரு நான் விடுதலை புலி கூட வந்து நான் ஃபைட் பண்ணுறேன். சீமான் மட்டும் சொல்லியிருக்காரு சார் அமீருக்கு அதே அமீர்லாம் ஒரு மனுஷனா சார்? நம்ம தமிழ்நாடு குட்டிச்சேர் ஆகிறதுக்கு அவன் இந்த போதைப் பொருளுக்கான முக்கிய காரணமே அவன் தானே சார். அவங்களும் போய் சண்டை போடுறாங்க. சண்டைலாம் இது கிடையாது. நான் கூட பேசுகிறேன். அமீர் நம்ம தமிழ் சரி, முஸ்லீம் இருக்கிற அதெல்லாம் கூட வேணாம். நீ வந்து அந்த பாய் ஒருத்தன் ஜாபர் சாதிக்கு தெரியும், அவங்க கூட நீ இருக்கிறீங்க. ஒரு சினிமா தயாரிக்கிறேன்னா அவர் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாரு சார் எல்லாம் போடுங்க. சினிமா தயாரிக்கிற ஒரு பிஸ்னஸ்ஸு, சினிமா டேரக்டரு, நீ டேரக்டர், நீ என்ன பண்ணணும், நீ என்ன படம் என்ன பிஸ்னஸ் பண்ணுற, நீ பண்ணனா நீ எப்படி பண்ணுவ இந்த படம் பாடுறது? ஒரு படம் தயாரிக்கிறது எவ்வளோ கஷ்டம், அப்போ இவ்வளோ செலவாகும். நீ என்ன பண்ணுற கேட்கணுமா கேட்கறது இல்லையா? அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்ல, அதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லைனாக்கா அப்போ ஊர் அடிச்சு கொள்ளை அடிச்சு தமிழ்நாட்டு இளைஞர்கள்லாம் வந்து போதையில் அடிமையாக்கி அவன் பணம் எடுத்து வந்து தருவான். அதை நீ வாங்கிட்டு வந்து படம் தயாரிப்ப. ஆனால் கேட்டாக்கா எங்கன்னு கேட்க மாட்டேன். எப்படி சார் கேட்காம இருக்குது? கேட்கணுமா கேட்கறது இல்லையா? ஐயா இது வந்து ஒரு பழைய படத்தில் எம்ஜிஆர் ஒரு ப்ரொடியூசர் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. அவர் கடத்தல் சம்மந்தமாக பண்ணியிருக்காருன்றாங்க. அச்சா வச்செல்லாம் படம் எடுத்துக்காக அந்த ப்ரொடியூசர் சார் நீங்கள் சொல்கிறது வந்து அப்துல் ரஹ்மான் சொல்கிறீங்க. அப்துல் ரஹ்மான் யார்? அதாவது ஒரு தாடி வச்ச நடிகர், பேர் சொல்ல விரும்பலை. அவரோட மர்மம் வந்து இன்னைக்கு மலையாளத்தில் பெரிய ஆர்டிஸ்ட். அது தெரியும் சார். நீங்கள் மலையாளத்தில் வந்து மோகன்லால் சொல்கிறீங்க, மோகன்லால் மர்மம் பாலாஜி சொல்கிறீங்க, தயாரிப்பாளர் பாலாஜி சொல்கிறீங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஊமர் தான். கேளுங்க, ஒரு விஷயம் நல்லா கேட்டுங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மட்டும் கெட்டவனுக்கு துணை போகவும் மாட்டார், கெட்டது செய்ய அனுமதிக்க மாட்டார். கெட்டது வந்து தூரமாக வச்சுருக்கோசம் அவனை கிட்ட போக மாட்டார். அவன் ஒரு தப்பு செய்யறானாக்கா கிட்ட நெருங்க மாட்டார். அந்த கேட்டுக்கு அண்ணாண்ட தான் இருக்கணும். எப்பயுமே ஒரு சினிமாவில் இருக்கிறவன் இன்னொருத்தன் நடித்தா இவன் இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கான்னு இன்னொருத்தனை கோத்து விட்டுக்கிட்டே இருக்காங்க. கோத்துட்டே இப்போ இதே வேலை தானே சார் இவங்களுக்கு. அப்போ இப்பயும் அதே மாதிரி கோத்து விட்டுருக்கலாம்ல தான் என்னோட. இல்லை, கோத்து விடுறதுலாம் கிடையாது. உண்மைதான் சார். சாதி பாஸ் பண்ணுறதுல உண்மைதான். இது இவனுக்கும் தெரியும், அமீருக்கும் தெரியும், அமீருக்கும் செய்யறதுக்கு பூரா தெரியும், அங்கே உதயநிதிகளும் தெரியும், அங்கே எல்லாம் பணம் கொடுக்குறாங்க, அவங்க எல்லாருமே தெரியும். எல்லாம் கூட்டி கலவானிங்க. தமிழ்நாட்டை குட்டிச்சேராக ஆகுறானுங்க. எவ்வளோ குட்டிச்சேவராக ஆகிட்டானுங்க. இளைஞர்கள் பூரா பட்டு மோசமாகிட்டானுங்க. எங்கே போக முடியுமா தெரியல. இப்போ இளைஞர்கள்லாம் தயவு செஞ்சு இதெல்லாம் இந்த தீய பழக்கத்தெல்லாம் இருந்துட்டு நல்லமுறையாக இருங்க. சீமானன் வந்து என்ன சொல்ல, அமீர் அவங்க வந்து இந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாருன்றாரு. இவர் போய் பார்த்தாம்மா, லைட்டை வச்சுன்னு பார்த்தாரம்மா, அவர் பண்ண மாட்டான்னு. இல்லை, லைட்டு போட்டு பார்த்தாராம்மா, பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு. என்ன சார் எல்லாம் ஃபுல்லாக அமலாக்கத்துறையிலேருந்து எல்லாமே கேட்குறாங்க, எல்லாத்தையும் விஷயம் சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க மனைவி கைது பண்ணி எல்லாத்தையும் விசாரணை பண்ணிட்டாங்க. அவர் ஒன்றுமே தெரியாதா இவெல்லாம்? சார் இவெல்லாம் கேட்க நம்ம வந்து கேட்டு போகாது தான் இவங்க நம்மளை இழிச்சா வாங்கி நினச்சிக்கிறானுங்க எல்லாருமே. Hi, this is Minna. Like, share, subscribe, News 10 Tamil.